3, 2 இருங்க நான் நவுந்துக்கிறேன். 1. வெல்கம் டு மை சேனல் சயின்ஸ் டிபோர்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சொல்யூஷன்ஸ் மிஸ் சீரிஸ். அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக என்னோட இன்வென்ஷன் மூலமா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த சொல்யூஷன்ஸ் சீரிஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து டிவைஸ் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பார்ட் 3 செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் பார்க்க போகிறோம். மோர் ஓவர் டிவைஸ் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பார்த்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிவைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பூஸ்டர், சி டைப் சார்ஜிங் மாடியூல், ஒரு மைக்ரோ ஸ்விட்ச், அப்புறம் ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற பேட்ரி. இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த டிவைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னென்னா, இன்னும் இந்த க்ளூகன் வச்சு ஃபினிஷிங்கெலாம் ஒட்டணும், இந்த செலோ டைப் வச்சு ரவுண்ட் அப் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே எக்ஸஸாக 2 கம்பி இந்த சுவிட்சில் வந்து நீட்டிகிட்டு இருந்துச்சு. அது கட் பண்ணி விட்டால் நீட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும் போது எதர்ச்சியாக நான் பண்ணிட்டேன், மெயின் ஒயரே சேர்த்து டச் பண்ணிட்டேன். இந்த இரும்பு அடிச்சது பாருங்கள், ஷாக்கு. ஒரு கட்டத்தை எனக்கு வந்து படப்படன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கே வந்து வேர்த்து அப்படியே குப்புனாகி போச்சு. ஸோ அந்தளவுக்கு பவராக இருக்குது. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் அதோட பவர் எப்படி இருக்குன்னு. நானும் எதிர்பார்க்கல, அதனால் படப்படன்னு வருது. சவா ஸோ ஃபைனலி டிவைஸ் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பார்ட் 3 வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்களாம் இந்த எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து வசீகரன்ற கேரக்டர் வந்து ஒரு சிட்டிங்கிற ரோபோட் வந்து ரெடி பண்ணுவார். அதில் ரெட் கலர் சிப் பொருத்தினதுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாறிடும், ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடும். அதை பார்த்து வசீகரனே பயப்படுவார். இப்போ எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் நிறைய டிவைஸஸ் செஞ்சுருக்கேன், நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். பட் எதை பார்த்து நான் பயந்ததில்லை. இந்த டிவைஸை பார்த்து அப்படி பயப்படுறேன். ஏன் அப்படின்னா, இந்த சின்ன சுவிட்ச் இருக்குல்ல, இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது தெரியாதனமாக வந்து 2 ஒயர் அட்டைனில் நானே தொட்டுட்டேன் பை மிஸ்டேக்காக. அது வந்து ஹெவி வோல்டேஜ் வந்து எனக்கு அடிச்சிருச்சு. ஸோ எனக்கு இன்னும் அந்த படபடப்பு இருக்குது. இந்த 2 கையும் வந்து ஒரு மாதிரி ஷிவரிங்காகவே இருக்குது. ஏன்னா ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லிட்டரலாக இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அது அப்புறம் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் போட்டாலே போதும், இது வந்து சார்ஜ் ஃபுல் ஆகிடும். இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டன் அழுத்தினா தான் இங்கே கரண்ட் பாஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போது இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யாராவது நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி நம்ம மேலே வந்து கை வச்சுட்டாங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை எடுத்து டார்ச் லைட் மாதிரி பிடிச்சி இதை அழுத்தி அவங்க மேலே வச்சாலே போதும். ஹெவி வோல்டேஜ், அதாவது 1000 கிலோவாட்ஸ் கிட்ட அவங்க மேலே வந்து கரண்ட் அடிக்கும். ஸோ அவங்க சுருண்டு விழுந்துருவாங்க. நம்ம 100% நான் ஷுவராக சொல்கிறேன், யார் மேலே இதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க சுருண்டு விழுந்துருவாங்க. யாரை ஹராஸ் பண்ண வந்தாங்களோ அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இது வந்து 100% ஷுவர். ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கேன், இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நான் பார்த்தா தான்டா தெரியும், அழுத்தி காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதோ பாருங்கள். 3, 2 இருங்க நான் நவுந்துக்கிறேன். 1. இருங்க நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இதை பாருங்கள். ஸோ இந்த டிவைஸை வந்து என்னால் இன்னும் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு சில பல காம்போனன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். பட் இதில் நான் பண்ணல. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட அவுட்புட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன். பட் இதோட அவுட்புட்டே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்ததுனால நான் வந்து அதை பண்ணல. சப்போஸ் அதை ஆட் பண்ணால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து டிவைஸ் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பார்ட் 4 வந்து செஞ்சு நான் வந்து காட்டுறேன். இப்போது இதில் இருக்க கரண்ட் ஃப்ளோ இருக்குல்ல, இது ஸ்லோ மோஷனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதான் இப்போ நான் பார்க்க போகிறோம். கமானு.
ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் சயின்ஸ் ரிப்போர்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சயின்ஸ் ரிப்போர்ட் தான், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் வித் சயின்ஸ் ரிப்போர்ட் சேனல். பாய்.